கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா தற்போது நீங்க 7.5 சனியில விரை சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. அதாவது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல 12ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திலையும், 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்திலையும் உச்சமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த மாதத்துல முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சுபகாரிய நிகழ்ச்சியின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய ராசிதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்கு உங்களுடைய மருத்துவ செலவின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா குரு மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இந்த தங்கம் வாங்குவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோட பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் கண்களுக்கு கண் கண்ணாடி வாங்குவதன் மூலமாகவும் பற்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி மட்டுமல்ல 9ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தந்தை வழியின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வந்த வருமானங்கள் பாத்தீங்கன்னா வந்த வேகத்திலே கரைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்பத்திற்காக நீங்க அதிக அளவு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்து 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். கூடவே பாத்தீங்கன்னா சனி இருக்கிறார். அதனால இன்ப சுற்றுலா சம்பந்தமாக நீங்க வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து 5ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல என்னன்னா உங்களுடைய ராசியில உச்சமாக இருக்கிறார். இதனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கேது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த நேரத்துல பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும். காதல் விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒருவருக்கொருவர் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் போவதற்கான அமைப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் சொந்த தொழில ஒரு விரயம் ஏற்படணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதன் மூலமாக பாத்தீங்கன்னா அந்த விரைய செலவுகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். மற்றபடி புதியதாக பாத்தீங்கன்னா சொந்த தொழில் எதுவும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. ராகு கேது பேச்சுக்கு பிறகு ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த நேரத்துல நீங்க புதிதாக எந்த ஒரு முதலீடுகளையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுவும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள்ல பாத்தீங்கன்னா சனி ராகுனுடைய சேர்க்கை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிம்மதியான உறக்கம் என்பது இந்த மாதத்தில் இருக்காது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நன்றாக உறங்கி எந்திரிக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு நோய் நொடிகள் வராமல் தவிர்க்க முடியும். 4ஆம் இடத்துல செவ்வாய் என்னன்னா நீச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல புதிதாக எந்த ஒரு சொத்துக்களையும் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்க சொத்துக்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயம் அதுல வில்லங்கமோ இல்ல அந்த சொத்துக்கள்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல புதிதாக சொத்துக்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிலம் சம்பந்தமான எந்த ஒரு காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாட்டினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த மே மாதத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே மாதிரி நிலம் சம்பந்தமான தகராறுகள் வழக்குகள் என்பது இந்த மாதத்தில் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தின் பெரும்பாலான நாட்கள்ல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா மாதத்தினுடைய முதல் 3 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா கேது இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வேலையில சாதகமான சூழ்நிலை என்பது இருக்காது. அதன் பிறகு 7.5 சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விழுவதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான எந்த ஒரு தொழிலுமே நீங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா நீங்க நிச்சயம் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விரயம் என்பது நிச்சயம் உறுதி. அதே நேரம் நண்பர்களிடம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும். ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு முன்னேற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது.
குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த நேரத்துல மட்டும் நீங்க செய்யற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்ய வேண்டும். ஏன்னா எதுலயுமே அவசரப்படக்கூடாது. அப்படி அவசரப்பட்டீங்கன்னா நிச்சயம் காரியங்கள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சகோதர சகோதரிகளுக்காக பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவினுடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுவறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நிறைய மேசராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெற்று அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் மறுமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுகுது. அதே நேரத்துல ராகுனுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல விழுவுறதுனால மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த மே மாசத்துல படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால படிப்புல பெரிதான அளவுக்கு கவனம் செலுத்த மாட்டார்கள். அதே நேரம் 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அப்புறம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம் இருக்கிறது. ஆக இந்த மே மாதத்துல மேஷ ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பலவிதமான விரய செலவுகள் என்பது காத்திருக்கிறது. இந்த விரய செலவுகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சுப விரயங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வேலையிலையும் பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்தணும். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஆக இந்த மே மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. அதே நேரம் உங்களுடைய செலவுகளையும் சுருக்கி செய்வது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.